அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பழைய கொஷின்ஸ் ஜிகே எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்து போய் பாருங்கள். எப்படி தமிழில் வந்து இலக்கணத்தில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, இலக்கியத்தில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தற்கால கவிஞர்கள் இருக்காங்கள்ல அந்த அவர்களை பற்றி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடச்சிரும் நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஜிகேவும் அப்டேட் பண்ணிருக்கேன். அதையும் போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் போட்டிருக்கேன். நியர்பை 400+ கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் கம்பராமாயணம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து 2013 கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் எது அப்படின்னா அலகாபாத் அப்படின்ற ஊரில் தான் என்ன பண்ணிருப்பார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பிறந்திருந்திருப்பார். மோத்திலால் நேரு அப்படின்றவர் ஜவஹர்லால் நேருவுடைய அப்பா. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் நெருங்கிய நண்பர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் ஒன்றில் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும் அப்படின்னா என்ன சொல்கிறது, சர்க்கார் அப்படின்றது. குல் அப்படின்றத வந்து அவருடைய குடும்ப பெயர். இங்கே பார்த்தீங்களா மேலே குல்ன்றது சியில் கொடுத்துட்டு கீழே பியில் பார்த்தீங்கன்னா வந்து பியில் வந்து குல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கூட கொஷின்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 27 மே 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ எப்போ இறந்துருக்காரா 27 மே 1964 வந்து இறந்துருக்காரு. ஸோ ஜவஹர்லால் நேரு யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரு தீவிர அரசியலில் ஈடுபட முக்கிய நிகழ்ச்சி எது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பார்த்திங்கன்னா 1919 ஜூன் 6 நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜூன் 12 நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரு வந்து தீவிர அரசியலில் ஈடுபட காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பைசாகி அப்படின்ற அறுவடை திருவிழா வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாபில் நடைபெறும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம இந்தியாவில் வந்து பொங்கல் திருவிழா மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆடியில் விதப்போம், தையில் வந்து அறுவடை செஞ்சு அதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து அறுவடையை கொண்டாடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்போது இந்திய அளவில் ஒரு போராட்டம் நடைபெற்றுருக்கும். அப்போ அந்த பகுதியில் இந்தியா ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஆட்சி தான் இருந்துச்சு. அந்த பகுதியில் இருந்த ஜென்ரல் என்ன பண்ணுவார் அப்படின்னா மக்கள் இந்த மாதிரி ஒன்றா கூடியிருக்காங்க, அநேகமாக வந்து போராட்டம் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செய்திகள் பரவ ஆரம்பித்தோடனே இவர் அந்த அந்த சுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பக்கமும் அடைக்கப்பட்ட சுவர், ஒரே ஒரு என்ட்ரன்ஸில் கதவு மட்டும் இருக்கும். சுவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹைட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ எகிரி வெளியும் ஓட முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மிஷின் கன்னை வச்சுட்டு ஒரு 10 செகண்டு தான் சுடுவாராம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்க. அப்படி 2000க்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 பேரோ 650 பேரோ தான் கணக்கு காமிச்சிருந்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1928 சுதந்திர கூட்டமைப்பு லீக் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாஸ் ஐயர். ஓகேங்களா? சீனிவாஸ் ஐயர், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் ஜவஹர்லால் நேரு 1828. அப்போ சுதந்திர கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1928. ஓகேங்களா? அடுத்து எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டிற்கு நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன பண்ணுவார் நேரு அவருடைய அறிக்கையை வந்து நேரு அறிக்கை அப்படின்றத சமர்ப்பிப்பார். ஆனால் அந்த நேரு அறிக்கைக்கான இது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவா மோத்திலால் நேருவா? நேரு அறிக்கை சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னா மோத்திலால் நேரு, அதாவது ஜவஹர்லால் நேருவுடைய அப்பா. 1927 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக தமிழ் தான் ஸ்டடி போயிட்டுருக்கு, அதனால் ஜிகே வந்து அந்தளவுக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் வந்து ஞாபகம் இல்லை. 1928. ஓகே, 1928 தான் நேரு அறிக்கை வந்து சமைச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க பாருங்கள். சிபாரிசு செய்யப்பட்டது அப்படின்னா வந்து பூரண சுயராஜ்யம். ஓகேங்களா? 1928 நேரு அறிக்கையானது எதை சிபாரிசு செஞ்சது அப்படின்னா பூரண சுதந்திரம் அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க சிபாரிசு செய்கிறாங்க. பின்வரும் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டவை எவை?
ஸோ இந்த நேரு அறிக்கை ரிலேட்டடாகவே கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க பாருங்கள். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்ன சொல்கிறாங்க, நேரு அறிக்கையோட பரிந்துரையாக இருந்துச்சு. எப்போ? 1928. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைமன் குழு வந்து எப்போ வராங்க அப்படின்னா 1927 வராங்க. அடுத்த நேர அறிக்கை அப்படின்றது இப்போ தான் படித்தோம், 1928. இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ? 1931. வகுப்பு வாரி முறை 1932. அதாவது 30 வட்டமேசை மாநாடு நடைபெறும். 30, 31, 32 3 வட்டமேசை மாநாடுகள் நடைபெறும். வகுப்பு வாரி முறையை கேட்டவர் யார் அப்படின்னா நம்ம B.R. அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான் கேட்டிருப்பார். தமிழ்நாட்டிலேருந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியாக வந்து அதாவது தனி தொகுதி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த பகுதியில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் அவங்க நின்னா தான் அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி உண்டாக்கியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் விவரிக்கப்பட்டது அப்படின்னா 1935 இருந்த அரசாங்க சட்டம். ஓகேங்களா? கீழ்கண்ட சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேரு அவர்களால் விமர்சிக்கப்பட்டது, அதாவது விரிவாக்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம். ஓகேங்களா? ஆனால் நம்ம அரசியலமைப்பு எழுதப்பட்டது 1935 சட்டத்தின் அடிப்படையில் தான். நம்ம இப்போ தற்போது இருக்கிற அரசியலமைப்பில் வந்து பெரும்பாலான பகுதி இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுக்கப்பட்டது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது 1937 தான் பொது தேர்தல் நடக்குது. ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியே காரணம். ஸோ இதில் எது அப்படின்னா காரணம், அதாவது கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. ஓகேங்களா? 1937 பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் தான் வந்து 1937 பொது தேர்தல் நடைபெறுது. ஆனால் இந்த தேர்தல் வெற்றிக்கு வந்து காந்திஜி முயற்சியே காரணம் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து எல்லாருமே காங்கிரஸ் மேலே ரொம்ப அதீத நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் காங்கிரஸுக்கான ஓட்டு வந்து அதிகமாக விழுந்திருக்கும். நம்ம ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைச்சிருந்திருப்பார். 39 திரும்ப வந்து என்ன பண்ணிருவாங்க, எங்களுக்கு வந்து அரசாங்கமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருந்திருப்பாங்க. சிவகாசி நகரம் குட்டி சப்பான் என அன்போடு அழைத்தவர். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் அதை வந்து குட்டி சப்பான் அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுக்கு சிவகாசியை குட்டி சப்பான் அதே கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். அழைத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை, ஓகேவா, தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதிகளை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்படி இல்லை, ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த முகலாய மன்னனை தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும் என்று கூறினார் அப்படின்னா அக்பர். ஓகேங்களா? உலகமே உறங்கி கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடு மற்றும் சுதந்திர உணர்வோடும் விழித்து கொள்கிறது என கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ 1947 இரவில் சுதந்திரம் தருவாங்களா, அதை பற்றி தான் சொல்கிறாரு. உலகமே உறங்கி கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்தில் தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வோடும் விழித்து கொள்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றியது. வேத காலத்திற்கு திரும்புங்கள், தயானந்த சரஸ்வதி கரெக்டு. தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படின்னு சொன்னவர் யார்? காந்தி. டெல்லி சாலோ அப்படின்னு சொன்னவர் யார்? ராஜாஜி வந்து ஐயா சொல்லியிருந்திருப்பார். ராஜாஜின்ற பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி. எனக்கு அந்த ராஜாஜிக்கும் நேதாஜிக்கும் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும், ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி அவர்கள் தான் வந்து சொல்லியிருந்திருப்பார். நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடன் ஒப்பந்தம் செய்தோம், ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த 4 கூற்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று கொடுத்து கூட கேட்கலாம். ஓகே, வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி தயானந்த சரஸ்வதி. அதோட காரணம் என்ன? மற்ற மதத்தை மாறி போனீங்க, திரும்ப இந்து மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் தயானந்த சரஸ்வதி. தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படின்றத வந்து எப்படி காந்திஜி வந்து வெறுத்து ஒதுக்கி இருந்திருப்பார். டெல்லி சாலோ, டெல்லியை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்குல்ல, இந்திய தேசிய இராணுவம். இன்றைக்கி இந்தியாவில் இராணுவம் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே யார் அப்படின்னா ஜப்பானியர்கள். ஓகேங்களா? ஜப்பானியர்கள் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை
உருவாக்குவாங்க. உருவாக்குனதுக்கப்புறம் அதோடைய பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜிட்ட கொடுப்பாங்க. ஸோ உலகத்திலேயே நம்ம உண்மையாக இருக்க வேண்டிய 2 நாடு இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வந்து ஜப்பான் தான். ஓகேங்களா? ஸோ நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடன் ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகே, ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவாக பொருளாதார வளர்ச்சி முக்கியமானது கனரக பொருளாதார தொழில். ஸோ எந்த தொழில் வந்து விரைவான பொருளாதார வளர்ச்சி வந்து முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கனரக தொழில்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு. நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு 1961. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிப்பிடும் இடமாக இருந்ததோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு திட்டம் 1. அடுத்து வந்து பார்த்திங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1. 2வது வந்து ஜவஹர்லால் நேரு திட்டம். 3வது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே திட்டம். 4வது வந்து காந்தி திட்டம். கீழ்கண்டவர்களுள் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. மதச்சார்பின்மையின் சிற்பி, இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பி யார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தை பதிப்பித்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமை? முதல் பிரதம அமைச்சர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஸோ திட்டக்குழு யாருன்னு கீழ் இருக்கும்னா அப்படின்னா பிரதம அமைச்சர் தலைமையின் கீழ் தான் இருக்கும். ஓகே, பட்டியல் 1, பட்டியல் 2. கோத்தாரி குழு எதற்காக அமைக்கப்பட்டது? கல்வி வளர்ச்சி குழுக்காக அமைக்கப்பட்டது. ராஜா செல்லையா வந்து நிதிக்குழு. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டக்குழு. அவர் தானே பிரதம அமைச்சராக இருப்பார். எஸ்.எஸ். சுவாமிநாதன் வந்து யார்? இப்போ தான் ரீசெண்டாக இறந்தார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பசுமை புரட்சி. நேரு யுவா கேந்திரா சன்கதான் துவங்கப்பட்ட ஆண்டு 1972. நேரு யுவா கேந்திரா சன்கதான் அப்படின்ற இது துவங்கப்பட்ட ஆண்டு 1972. பின்வருளில் எது பொருத்தமற்றதாக உள்ளது? கிரிப்ஸ் குழு 1942. பாகிஸ்தான் தீர்மானம் 1940. நேரு அறிக்கை 1928. நம்ம இப்போ தான் படித்தோம் இல்லையா, அதுதான். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 2ஆம் வட்ட மேசை மாநாட்டில் நடைபெறும். புகழ்பெற்ற மேற்கோளாக நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம். ஸோ இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் விதியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள். அறிவியல் தாக்கம் என்ற சொல்லி பயன்படுத்தியவர். அறிவியல் தாக்கம் நேரு கண்டறிந்த இந்தியா. அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் நேரு. கண்டறிந்த இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருந்திருப்பார். ஸோ அப்போ கண்டறிந்த இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன? ஸோ நேஷ்னல் ஹெரால்டு. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் நேஷ்னல் ஹெரால்டு. அடுத்து பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே கொஸ்டின் மேலே கேட்ட கொஸ்டின் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. வேதங்களுக்கு திருமங்கள் தயானந்த சரஸ்வதி. சுயராஜ்யம் பொது பிறப்புரிமை அப்படின்றது காந்தி. ஜெய் ஜவான் பகத்சிங். அதாவது பொருந்தவில்லை எதுன்னு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதாவது பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? தயானந்த சரஸ்வதி சரியாக பொருந்திருக்கு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னவர் யார்? திலகர் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா. ஜெய் சாவான் அப்படின்றது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட வருடங்களுக்கு முன் நாம் விதியுடன் முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த வாசகம் பாருங்கள், இதோட 3வது டைம் கேட்குறோம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஜவஹர்லால் நேரு ரிலேட்டடாக இருந்த கொஷின்ஸு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் எனக்கு ஏதாவது கொஷின்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.